السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. அன்பார்ந்த குழந்தைகளே, நாம இதற்கு முன்னால இஸ்லாமிய உண்மை சம்பவம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவங்க சொன்ன உண்மை சம்பவத்தை நம்ம தொடர்ந்து என்ன செய்கிறோம், பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நாம் ஒரு சம்பவம் பார்க்க போகிறோம். சரியா? என்ன சம்பவம்னா, ஃபிரௌன் மகளுக்கு தலைமுடி சீவி விட்ட ஒரு பெண் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைமுடியை சீவி விட்ட ஒரு பெண். ஃபிரௌன்னா யாரு நமக்கு தெரியும். ஃபிரௌன்கிறவன் ரொம்ப கொடுமையான ஆட்சி செய்கிறவன், ரொம்ப கொடுமையா அரசன், ஆட்சி செய்கிறவன், ரொம்ப கொடுமையானவன். சரியா? இப்போ இவனுடைய மகளுக்கு ஒருத்தவங்க தலை சீவி விடுறாங்க. இவங்க தலை சீவி விடக்கூடிய சம்பவத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கொஞ்சம் முழுசாக பார்க்க போகிறோம். சரியா? சரி, இப்போ பாருங்க, ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க விண்ணுலக பயணத்துக்கு போகிறாங்க. என்ன பயணம்? மெஹராஜ்னு சொல்லுவோம் இல்லையா, விண்ணுலக பயணம். அல்லாஹ்வுடைய தூதர் வானத்துக்கு பயணம் செஞ்சாங்க. யார் கூட்டிட்டு போனாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கூட்டிட்டு போனாங்க. விண்ணுலக பயணம், விண்ணுலக பயணத்துக்கு போனாங்க. சரியா? அப்போ போறப்ப ஒரு வாசம் அடிக்குது, ஒரு வாசம், சூப்பரான ஒரு ஸ்மெல் அடிக்குது. எப்படிப்பட்ட ஸ்மெல்லு? சூப்பரான ஸ்மெல், சூப்பரான ஒரு ஸ்மெல் அடிக்குது. அந்த ஸ்மெல் எப்படிப்பட்ட ஸ்மெல்லுனா, ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட நபி அவங்க கேட்குறாங்க, ஜிப்ரீல் அவங்களே, இந்த ஸ்மெல் அடிக்குது இல்லையா, இது யாருடைய ஸ்மெல்லு, இது யாருடைய வாசம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும் போது நபி அவங்க கேட்டதோடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இது யாருடைய வாசம் தெரியுமா? இது யாருடைய வாசம்னு சொன்னா, இது ஃபிரௌனுக்கு, அந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைமுடி வாரி விட்ட அந்த பெண்ணுடைய வாசமோ, அந்த பெண்ணுடைய குழந்தையினுடைய வாசம் தான் இங்க அடிக்குது அப்படிங்கிறாங்க. எங்க அடிச்சிச்சு வாசம்? அங்க, எங்க? மேல வானுலகத்துல. எங்க அடிச்சிச்சு? வானுலகத்துல அடிச்சிச்சு. உடனே இந்த வாசம் அந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி விட்ட அந்த பெண்ணுடைய வாசமோ, இன்னும் அந்த பெண்ணுடைய பிள்ளைங்களுடைய வாசமோ அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சுன்னத்தோடைய நபி அவங்க கேட்குறாங்க, ஆமா அப்படியே அந்த பெண்ணு யாரு, அந்த பெண்ணு என்ன பண்ணாங்க, இவ்வளோ வாசம் அடிக்குதே, அந்த விண்ணுலக பயணத்தில் அங்க அடிக்கக்கூடிய வாசம், சொர்க்கத்தில் என்ன செய்தாங்க, வாசம் அடிக்குது. கேட்டத்தோடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னா, எதனால இந்த பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? எதனால இந்த பெண்ணுடைய வாசம் இந்த அளவுக்கு அடிக்குதுன்னா, அந்த பிள்ளைங்களுடைய வாசம் அடிக்குதுன்னா, ஒரு நாள் அந்த பெண்மணி ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைமுடி சீவி விட்டாங்க. தலைமுடி சீவி விட்டாங்க. தலைமுடி சீவி விட்டுக்கிட்டு இருக்கும்போது சீப்பு கீழே விழுந்துருச்சு. என்ன கீழே விழுந்துருச்சு? சீப்பு கீழே விழுந்துருச்சு. சீப்பு கீழே விழுந்ததோடைய உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிஸ்மில்லாஹ் அப்படின்னு அந்த சீப்பு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது என்ன சொல்லி எடுக்கிறாங்க? பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த சீப்பை நான் எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க. அந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த ஃபிரௌன் என்ன சொன்னான்னா, நான் தான் இறைவன் சொன்னான். நான் தான் இறைவன், அதாவது நான் தான் அல்லாஹ், நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா மக்கள்கிட்ட, பிள்ளைகிட்ட, எல்லார்ட்டையும். அப்போ இந்த வாசகத்தை கேட்குறப்ப அந்த
மகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய வாப்பாவை தான் சொல்றீங்களா? இப்போ பிஸ்மில்லான்னு சொல்றீங்களே, யாரை சொல்றீங்க? எனது வாப்பா பேரை சொல்லி கூப்பிடுறீங்களா இல்லை வேற இறைவனா? ஒன்று சொன்னதோடைய உடனே மாஷிதா, அந்த பெண்மணி பேர் என்ன? மாஷிதா. அந்த பெண்மணிக்கு தலை சீவி விட்டாங்களே, அவங்களுடைய பேர் என்ன பேரு? மாஷிதா அப்படின்னு பேரு. தலை சீவி விட்டாங்களா இல்லையா? அவங்களுடைய பேர் என்ன சொல்லுங்க? மாஷிதா. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, தலை சீவி விட்டுக்கிட்டு இருந்தவங்க கீழே சீப்பு விழுந்துருச்சு, பிஸ்மில்லா சொல்லி எடுத்தாங்க. பிஸ்மில்லா சொல்லி எடுத்ததோட அந்த பொண்ணு கேட்குது, யாரு? ஃபிரௌனுடைய மக கேட்குது, என் அப்பா பேரையா சொல்லி நீ எடுத்த, இல்லை வேற யாருமா என்று கேட்குறப்ப உடனே அந்த பெண் சொல்றாங்க, யாரு? ஃபிரௌனுடைய மகள். ஃபிரௌனுடைய மகள் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இல்லை, உன்னுடைய பாப்பாலாம் கிடையாது, உன்னுடைய பாப்பா கிடையாது. அது யாருன்னா, என்னுடைய இறைவனும், என்னுடைய இறைவனும், இன்னும் உன்னுடைய தந்தையுடைய இறைவன், அதாவது உன்னுடைய வாப்பாவுடைய இறைவனுமான அல்லாஹ்வுடைய பேரால் எடுத்தேன். உன்னுடைய வாப்பா இறைவன் கிடையாது. யாரு தான் இறைவன்? அல்லாஹ் தான் இறைவன். அவன் தான் என்னுடைய இறைவனும், அவன் தான் உன்னுடைய இறைவனும் அப்படிங்கிறான். அவன் தான் உன்னுடைய இறைவனும், உன்னுடைய பாப்பாவுடைய இறைவனும், என்னுடைய இறைவனும் யாரு தான்? அல்லாஹ் தான். அதான் சொன்னாங்க, கிடையாது. வலாக்கின், கிடையாது, நீ சொல்ற மாதிரி உன்னுடைய வாப்பா இறைவன் கிடையாது. ரப்பி வ ரப்பு அபீகில்லா, என்னுடைய இறைவனும் உன்னுடைய தந்தையுடைய இறைவனுமான அல்லாஹ்வுடைய பெயரால தான் நான் எடுத்தேன். உன்னுடைய இறைவன், உன்னுடைய வாப்பா இறைவன் அல்ல. உடனே இந்த மகள் சொல்றாங்க, இதை நான் போய் என்னுடைய வாப்பாட்ட சொல்லவா? இதை போய் நான் யார்கிட்ட சொல்லவா? வாப்பா யாரு? ஃபிரௌன். உடனே சொல்றாங்க, போய் சொல்லுங்க. நீங்க போய் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. போய் இந்த பெண் போய் சொல்லுது, அப்பா அப்பா இந்த மாதிரி அவங்க பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்தாங்க. யாருன்னு கேட்டா, நீ இல்லை, இறைவன் இல்லையா, அது உன்னுடைய இறைவனும் அவங்களுடைய இறைவனும் அல்லாவா அப்படின்னு சொன்னதோட உடனே ஃபிரௌன் கூப்பிடுறான், இங்க வாமா மாஷிதா, இங்க வா. என்ன, நான் இல்லாத வேற இறைவன் உனக்கு இருக்கிறானா? நான் தானே இறைவன். நான் இறைவன் இல்லாம வேற இறைவன் இருக்கிறானா உனக்கு? நான் இல்லாம இறைவன் வேற இறைவன் உனக்கு இருக்கிறானா? ஃபிரௌன் எவ்வளவு கொடுமையானவன், அவனை பார்த்தாலே பயம் வரும்ல, வருமானாதா? இவங்க பயப்படாம சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் கூட பயப்படல, பயப்படாம சொல்றாங்க, ஆமா என்னுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாதான். நீ இறைவன் கிடையாது. நீ யாரு கிடையாது? நீ இறைவன் கிடையாது. அல்லாதான் இறைவன். உனக்கும் அல்லாதான் இறைவன், எனக்கும் அல்லாதான் இறைவன். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் யாருதான் இறைவன்? அல்லாதான் இறைவன். நம்ம எந்த துவா கேட்டாலும் யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாட்ட மட்டும் தான் கேட்கணும். வேற யார்ட்டையும் கேட்கலாமா? கேட்கலாமா கேட்க கூடாதா? கேட்க கூடாது. கேட்டா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நம்மள சொர்க்கம் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் என்ன கொடுக்க மாட்டான்? சொர்க்கம் தர மாட்டான். நமக்கு சொர்க்கம் வேணுமா வேணாமா? வேணும். சரி, ஹைர். இப்போ அந்த மாஷிதா சொல்லிட்டாங்க, உன்னுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் அல்லாஹ்தானத்தோட உடனே மாஷிதா பயம் கட்டணுமா இல்லையா? என்ன, நான் தான் இறைவன், என்னை விட்டுவிட்டு உனக்கு வேற இறைவன் இருக்கிறானா? உடனே ஆட்களை கூப்பிடுறான், பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்துறான். பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்துறான். மாஷிதா அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, சரியா? ஒரு 5-6 பிள்ளைங்க இருந்தாங்க. உடனே என்ன செய்யறான்னா, அதுல தூக்கி போட போறான். நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டா என்ன ஆகும்? உடம்பு எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு போனா தாங்க முடியுமா? இப்போ மாஷிதா அவங்க சொல்றாங்க, தைரியமா ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நீ சரி செஞ்சு கொடுத்துரு.
யார்கிட்ட கேட்குறாங்க? ஃபிரௌன்ட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என்ன செஞ்சிரு நீ, அதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துரு. சரி, என்னப்பா ஆசை உனக்கு சொல்லு அப்படின்னு யாரு கேட்கிறா? ஃபிரௌன் கேட்கிறான். சொன்னாங்க, எப்படி எங்களை எல்லாம் நீ கொலை செய்ய போற, கொன்றுவ, அதனால என்னுடைய எலும்பையும் என்னுடைய பிள்ளைகளுடைய எலும்பையும் ஒன்னா வச்சு என்ன செஞ்சிரு நீ அடக்கம் பண்ணிடு. என்னுடைய எலும்பையும் என்னுடைய பிள்ளையோட எலும்பையும் என்ன செய்ய நீ ஒன்னா வச்சு அடக்கம் பண்ணி. எவ்வளவு தைரியமா சொல்றாங்க பாத்தீங்களா? ஃபிரௌனை பார்த்தா எல்லாரும் நடுங்குவாங்க, பயப்படுவாங்க. ஆனா இவங்க அல்லாஹ்வை இறைவனை ஏத்துக்கிட்டதுனால, உண்மையான அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டதுனால, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தைரியமா நின்று பேசக்கூடிய அந்த தைரியத்தை யார் கொடுத்தா? அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். புரியுதா? இப்ப என்ன செய்யறானா ஃபிரௌனு? ஒரு பிள்ளைய பிடிக்கிறான். ஒரு பிள்ளைய பிடிச்சி மாசித்தா அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே மாசித்தாட பிள்ளைய தூக்கி எங்க தூக்கி போடுறான்? நெருப்புல போடுறான். அந்த புள்ள அப்படியே இறந்து போகுது. இன்னொரு பிள்ளைய தூக்கி போறான், அந்த பிள்ளைய இறந்து போகுது. இன்னொரு பிள்ளைய போறான். இப்படி எல்லா பிள்ளையும் ஒரு பிள்ளையா யாரு முன்னாடி என்ன செய்யறான்? கொல்றான். மாசித்தா அவங்க முன்னாடி என்ன செய்யறான்? கொல்றான். இப்போ ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் இப்படி நெருப்புல போட்டு கொலை செஞ்சா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்போ கடைசியா ஒரே ஒரு புள்ள இருக்கு. கடைசியா ஒரே ஒரு புள்ள இருக்குது, மாசிதாட புள்ள. அந்த புள்ள எப்படிப்பட்ட புள்ள தெரியுமா? பால் குடிக்கிற புள்ள. என்ன புள்ள? நம்மள மாதிரி புள்ள இல்ல, நம்மள மாதிரி பெரிய புள்ள இல்ல. பால் குடிக்கிற புள்ள எவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்கும்? சின்ன குழந்தை, சின்ன புள்ள. அந்த புள்ளைய பிடிச்சி பிடுங்குறான். குடு குடு என்ன செய்யறான் ஃபிரௌனு? பிடுங்குறான். பிடுங்கும் போது மாசிதாக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம் வருது. சே, இது சின்ன பிள்ளை தானே, இது என்ன பிள்ளை? சின்ன பிள்ளை தானே, இந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சிச்சு, இந்த பிள்ளைய கொண்டு போய் நெருப்புல போட்டு சாகடிக்கணுமான்னு உள்ளத்துல என்ன வருது? ஒரு கஷ்டம் வருது. ஆனா இத்தனை பிள்ளை என்ன செஞ்சாங்க? அல்லாவுக்காக வேண்டி, அல்லாஹ் தான் இறைவன் சொல்லி உறுதியா அத்தனை பிள்ளை நெருப்புல போடும் போது கூட அவங்களுக்கு என்ன வரல? அந்த கஷ்டம் வரல. எப்ப அந்த கஷ்டம் வருது? எப்ப அந்த கஷ்டம் வருது? சின்ன பிள்ளைய கொண்டு போய் நெருப்புல போடும் போது என்ன வருது? கஷ்டம் வருது. இவ்வளவு பிள்ளைய அல்லாவுக்காக தியாகம் பண்ணாங்கல்ல, இப்ப அல்லாஹ் அவங்கள சும்மா விடுவானா? அல்லாஹ் அவங்களுடைய அந்த தடுமாற்றத்தை அப்படியே விட்டுருவானா? விடமாட்டான். இத்தனை பிள்ளைய அல்லாவுக்காக அவங்க தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணியிருக்கும் போது அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஈமான கொடுக்குறான். ஸ்ட்ராங்கான ஈமான கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்னா, அந்த பச்சை புள்ள இருக்கு பாருங்க, அந்த பால் குடிக்கிற சின்ன அப்படி சொட்டுக்கோன்னு குழந்தை இருக்கா இல்லையா, அந்த குழந்தைய எல்லாம் பேச வச்சான். சின்ன பிள்ளை பேசுமா? 6 மாசத்துக்குள்ள 5 மாசத்துக்குள்ள பேசுமா? நாம பேசணுமா? நீங்க பேசுனீங்களா? யாராச்சும் பேசுவாங்களா? சொல்லுங்க. அப்போ 5 மாசத்து புள்ள, சின்ன புள்ள பேசுனுச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? ஆச்சரியமா இருக்காது? ஆச்சரியமா இருக்கும். இப்ப அந்த புள்ள பேசுது. அந்த புள்ள சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நல்லா கவனிங்க. அந்த புள்ள சொல்லுது, ஒரு அழகான வார்த்தை சொல்லுது. அழகான வார்த்தை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய உம்மாவே, என்னுடைய உம்மாவே, யா உம்மா, என்னுடைய தாயே, என்னுடைய தாயே. அந்த குழந்தை பேசுது, யா உம்மா, என்னுடைய தாயே, இக்தஹமி ஃபஇன்ன அஸாப துன்யா அஹ்வனு மின் அஸாபில் ஆஹிரா. என்னுடைய உம்மாவே, என்னை தூக்கி நெருப்புல போட்டு, என்னை தூக்கி எங்க போட்டு? நெருப்புல போட்டு. இந்த உலகத்துடைய வேதனை இருக்குது, இந்த உலகத்துடைய வேதனையை விட
நாளை மறுமையுடைய வேதனை இருக்குது, அது ரொம்ப பெருசு. இந்த உலகத்துல இருக்க வேதனையை விட எது ரொம்ப பெருசா? மறுமையில கிடைக்கிற வேதனை ரொம்ப பெருசு. அதனால இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ அல்லாஹ் இறைவன் இல்ல, நீ ஃபிரௌன் நீ தான் இறைவன் சொல்லி இந்த உலகத்துல இந்த நெருப்புக்கு பயந்துகிட்டு நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய நெருப்புல போய் நீ மாட்டிக்காத, என்னை தூக்கி போற்று. இங்க வேணா நமக்கு கஷ்டம் இருக்கும், ஆனா மறுமையில என்ன இருக்காது, நமக்கு கஷ்டம் இருக்காது. ஏன்? உண்மையான இறைவன் யாரு? உண்மையான இறைவன் அல்லாஹ். உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க நெருப்புல குழந்தையோட விழுந்து அவங்க தியாகம் செஞ்சிட்டாங்க. அவர்கள் அந்த நெருப்புல விழுந்துட்டாங்க, தியாகம் செஞ்சிட்டாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அல்லாஹுவை வணங்குறதுல, அல்லாஹுவை நாம இறைவனா ஏத்துக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஸ்ட்ராங்கா இருக்கணும். யாராச்சும் ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு வா இங்க வா, அல்லாஹ் இறைவன் கிடையாது, நான் தான் இறைவன் சொல்லு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ் தான் இறைவன் எப்படி சொல்லணும்? ஸ்ட்ராங்கா சொல்லணும். அவர் சொன்னாரு, கையில அடிக்கிறதுக்கு கம்பு வச்சிருக்கிறாரு, இல்ல ஏதாச்சும் குத்துறதுக்கு ஏதாச்சும் வச்சிருக்கிறாரு, உனக்கு குத்திருவேன் சொல்றா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? குத்துனா குத்துறா, என்னடா குத்துற நீ, என்னடா அடிப்ப நீ, நீ அடிக்கிற அடியா அடியா, நாளைக்கு அல்லாஹ் இறைவன் இல்ல நீ தான் இறைவன் சொல்லிட்டு போனா அல்லாஹ்னே போட்டு அடிப்பான், உன் அடியே தாங்கிடலாம், அல்லாஹ் அடியே தாங்க முடியுமா? பாடா குத்துனா குத்துறா, என்னோட இறைவன் யாருதான்? அல்லாஹ் தான் அப்படின்னு சொன்ன போவை, நம்ம இறைவன் யாருதான்? அல்லாஹ்னு ஸ்ட்ராங்கா சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோமா அந்த மாதிரி? இன்ஷா அல்லாஹ் ஸ்ட்ராங்கா சொல்லணும். எதை கேட்டாலும் யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு நம்முடைய உம்மா மூலியமாவோ அப்பா மூலியமாவோ அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ யாரு மூலியமாச்சும் நமக்கு நம்ம கேட்டதை கொண்டு வந்து கொடுப்பான். ஆனா கொடுக்கறது யாருதான்? அல்லாஹ் தான். புரிஞ்சா? சரி, ஹைர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேறு ஒரு ஸ்டோரியோட நாம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். போயிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.